ஒரு கேள்வி, நீங்கள் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை அது ஒருவரின் வாழ்க்கையை அழிக்குமா, அல்லது ஒரு நகரத்தையே? திருக்குறள் 127 அடக்கமுடைமை. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்க தவறினாலும் நாவையாவது காத்துக்கொள், இல்லை என்றால் சொன்ன சொல்லுக்காக துன்பப்படுவீர். இதை நம்ப முடியவில்லையா? கிபி 2ஆம் நூற்றாண்டு பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை. கோவலன் என்ற ஒரு வணிகன் தன் மனைவி கண்ணகியின் தங்க சிலம்பை விற்க வந்தான். மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட அந்த சிலம்பு ஒரு அரச கொல்லனுக்கு கொடுக்கப்பட்டு, அரச கொல்லன் ஒரு பொய் சொன்னான். இவன் ராணியின் சிலம்பை திருடியவன். பாண்டிய மன்னன் பரிசோதிக்கவில்லை, கண்ணகியை அழைக்கவில்லை, சிலம்பை பார்க்கவில்லை. உடனே தீர்ப்பு, தலை வெட்டுங்கள். ஒரு இன்னசென்ட் மனிதன் ஒரு சொல்லுக்காக இறந்தான். கண்ணகி வந்தாள். அவள் கோபம் அல்ல, அவள் நீதியின் சீற்றம். தன் சிலம்பை உறுதியாக நைராணத்தில் உடைத்தாள். உள்ளே சிவப்பு மாணிக்கங்கள், ராணியின் சிலம்பில் வெள்ளை முத்துக்கள். உண்மை வெளிக்கு வந்தது. மன்னன் வெட்கத்தில் இறந்தான். ஆனால் கண்ணகி, அவள் சாதாரண மனைவி அல்ல, அவள் தெய்வீக நீதியின் வடிவம். நகர நடுவில் நின்று ஒரே ஒரு சொல் சொன்னால் இந்த நகரம் சுடர்களால் சுடப்பட வேண்டும். அந்த சொல் ஆக்ஞையானது. மதுரை சாம்பலாக்கி போனது. நண்பர்களே, 2026 இது மாறியிருக்கிறதா? இல்லவே இல்லை. சோஷியல் மீடியாவில் ஒரு பொய் அக்யூசேஷன் ஒருவரின் கரியர் அழிந்துவிடும். கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை உறவுகள் முறிந்துவிடும். ஒரு ரூமர், ஒரு ஃபால்ஸ் டெஸ்டிமோனி வாழ்க்கையே சாம்பலாகிவிடும். சொன்னதை டிலீட் பண்ணலாம், ஆனால் டேமேஜ் ஆகி திரும்ப எடுக்க முடியாது. திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் 3 பாடங்கள். 1 சொல்லும் முன் யோசி, குற்றம் சாட்டும் முன் உண்மையை பரிசோதி. 2 கோபம் ஆபத்து, நீ சரியாக இருந்தாலும் கோபத்தில் பேசாதே. 3 சொன்ன சொல் திரும்பாது. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கை, ஒரு நகரம் அழிக்க முடியும். சொல்லை காவாதீர். நண்பர்களே, நாவை காவாதீர்கள், இல்லை என்றால் கண்ணீரில் மிதப்பீர்கள். அடுத்த வாரம் காலையில் செய்த தீமை மாலையில் திரும்பி வருமா? குறள் 319. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.